Yes. Recording started. Okay. So new tab open பண்ணிருக்கேன். AWS console. நல்லா ரிமைண்ட் பண்ணீங்க. ஜனா தானே? ஆமா நான் ஜனா தான் ரிமைண்ட் பண்ணேன். ஓகே. Sign in the console. Next sign in. S3. ஓகே. இது நான் நேத்து கிளாஸ்ல கிரியேட் பண்ண பக்கெட். AWS S3 ஓட ஒரு பக்கெட். ஓகே. இது எந்த ரீஜன்ல இருக்குன்னா மும்பை ரீஜன்ல இருக்கு. இப்ப இந்த பக்கெட்குள்ள நான் போகிறேன். go inside this bucket. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நேத்து நான் கிளாஸ்ல அப்லோட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப ஹைரார்கி சிம்பிள். பக்கெட்ன்றது கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம வைக்கிற எல்லாமே we call that as object. சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ரைட். இப்ப அடுத்த விஷயங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போலாம் இந்த கிளாஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க முதல் விஷயம் இருக்கு. பக்கெட் வெர்ஷனிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இத பத்தி என்னன்றத நம்ம பார்க்கலாம். பக்கெட் வெர்ஷனிங்னா என்ன? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப ஒரு ஃபைல் ஒன்னு இருக்கு என்கிட்ட. ஓகே. என்ன ஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் வைங்க. அப்ளிகேஷன் ஃபைல நான் என்ன பண்றேன், இன்னைக்கு டேட் என்னது? இன்னைக்கு டேட் வந்து 7. இன்னைக்கு டேட் வந்து 6. நான் 5ஆம் தேதி 5/1/25 நான் என்ன பண்ணிருக்கேன்னா 5ஆம் தேதி இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணிருக்கேன். மாடிஃபை பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். திரும்பவும் நான் சேம் ஃபைல் இருக்குல்ல அதே ஃபைல இன்னைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு 7ஆம் தேதி எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா சில மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன். என்ன மாடிஃபிகேஷனா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 லைன் இருந்துச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்டேன், அந்த டாக்குமெண்ட்ல நான் வந்து 180 லைனா அதை கம்மி பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஒரே ஃபைல 5ஆம் தேதி எடுத்து 250 லைன் எழுதி நான் சேவ் பண்ணேன். ஓகே. அப்ப இதை நம்ம என்ன சொல்லலாம், வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்ப இந்த ஃபைல என்ன பண்ணிட்டேன், 150 லைன் எழுதியிருக்கேன். அப்ப இதை வெர்ஷன் 2ன்னு சொல்லலாம். தென் அப்ப சேம் ஃபைல் தான். ஆனா வெர்ஷன் 1ல எத்தனை லைன் இருக்கு? 250 லைன்ஸ் இருக்கு. வெர்ஷன் 2ல எத்தனை லைன் இருக்கு? 115 லைன். ஓகே. இத நாளைக்கு நான் திரும்ப வேணா மாடிஃபை பண்றேன்னு வைங்களேன். திரும்ப நான் என்ன பண்றேன், புது லைன்லாம் எழுதுறேன். இப்படிதாங்க மாடிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஃபைல. அப்ப இது என்ன கால் பண்ணலாம் நம்ம? வெர்ஷன் 3. வெர்ஷன் 3. அப்ப S3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்கு. அது வந்து என்னன்னா நம்ம அப்லோட் பண்ற இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஓகே, அத எப்ப அப்லோட் பண்ணாங்க, ஓகே, அதுல வந்து எத்தனை வெர்ஷன் இருக்கு அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். புரியுதா? இப்ப இதுல cdcp.txt இருக்கா? இது கூட வேண்டாம். நான் என்ன பண்றேன், சிம்பிளா அப்லோட் பண்றேன். delete ஆப்ஜெக்ட். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா? இப்ப நான் அப்லோட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இது எப்படி delete பண்றது நம்ம பார்க்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள் தான். செலக்ட் பண்ணிட்டு delete இருக்கா இங்க மேல டாப்ல delete. ஓகே. அதுல எந்த ஆப்ஜெக்ட delete பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட் இங்க லிஸ்ட் அவுட் ஆயிடும். இங்க போயிட்டு delete அப்படின்னு கொடுக்கலாம்.
இப்போ இங்க போயிட்டு delete ஆப்ஜெக்ட் க்ளோஸ். delete ஆயிடுச்சு இப்போ அந்த ஆப்ஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா புது ஆப்ஜெக்ட்டை நான் அப்லோட் பண்ணலாம். அப்லோடு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மேல ஆட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? எனக்கு என்னோட சிஸ்டம்ல இருக்க ஃபோல்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஓப்பனா எது அப்லோட் பண்ணுமோ அப்லோட் பண்ணலாம். நேத்து பண்ணி காட்டினேன். அப்படி இல்லைன்னா டிராக் அண்ட் டிராப் பண்ணலாம். எது அப்லோட் பண்ணுமோ அதை என்ன பண்ணலாம்? சும்மா அப்படியே பிடிச்சி இழுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வால்யூம் டி இங்க போய் என்ன பண்றேன்? நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ ஃபைல் டாட் டிஎக்ஸ்னு ஒரு சும்மா ஒரு நோட் பேட் கிரியேட் பண்றேன். ஹாய் வெல்கம் டு S3 கிளாஸ். இதான் ஃபைல நான் எடிட் பண்ணிட்டேன். சே இட் இஸ் த வெர்ஷன் 1. சரியா? இந்த ஃபைல் என்ன இருக்கு? ஹாய் வெல்கம் டு S3. இப்போ இந்த ஃபைல நான் அப்லோட் பண்ண போறேங்க. ஜஸ்ட் செக் அவுட். அவ்வளவுதான். டிராக் அண்ட் டிராப் பண்ணிடலாம். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இங்க பெர்மிஷனு இதெல்லாம் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன முக்கியம்? ஸ்டோரேஜ் கிளாஸ். நான் இந்த ஆப்ஜெக்ட்டை எந்த கிளாஸ்ல வைக்கிறேன்? ஸ்டாண்டர்ட்ல வைக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க கிளையண்ட் சொல்லுவான் அந்த ஆப்ஜெக்ட்டை எங்க வைக்கணும், எத்தனை நாள் வைக்கணும், ஓகே, எத்தனை நாள் வைக்கணும் அது எல்லாமே அவன் சொல்லுவான். கீழே போறேன். மற்றபடி எதையுமே மாத்தாம அப்லோடு. ஓகே, க்ளோஸ். இப்போ என்னோட புது ஆப்ஜெக்ட் இங்க வந்திருக்கும். வந்துருச்சா? நேத்து கிளாஸ்ல நான் இதை எனேபிள் பண்ணிருக்க மாட்டேன் பக்கெட் வெர்ஷன். இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பண்றேன்? எடிட். இப்ப எனேபிள் கொடுத்துறேன். சரியா? எனேபிள் சேவ் சேஞ்சஸ். ஓகே, எனேபிள்ல தான் இருக்கு. மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் டிசேபிள்ல இருக்கு. ஓகே. இப்போ இங்க ஷோ வெர்ஷனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. ஓகே. அதை கிளிக் பண்ணும்போது இங்க என்னென்ன காட்டுது பாருங்க. நம்ம அப்லோட் பண்ணி ஃபைல் பிளஸ் delete பண்ண ஃபைலும் காட்டுது. ரெண்டுமே காட்டுதா? எல்லா வெர்ஷன் காட்டுது. ஓகே, எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபைலும் காட்டும். ஆனா இது இருக்குல்ல, லைக் இது இருக்குல்ல, ஒரே நிமிஷம் இருக்கு. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட்டாவே. இது இப்போதைக்கு வேண்டாம். ஓகே. நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிருக்கும் போது ஆக்சிடென்டலா டெலீட் பண்ண ஃபைலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். இது நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாம டெலீட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் என்னோட பக்கெட் லெவல்ல என்ன பண்ணிருக்கேன்? வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிருக்கதால என்னால ரெக்கவர் பண்ண முடியும். அது எப்படி ரெக்கவர் பண்றது? ஓகே. இப்போ ஒரு ஃபைல் நீங்க ஆக்சிடென்டா டெலீட் பண்ணும்போது இது ஒன்னு கிரியேட் ஆகும். டெலீட் மார்க்கர்ன்ட்டு. டெலீட் மார்க்கரை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபைல் பழையபடி திரும்ப வந்துடும். காட்டுமா? டெலீட். ஸோ இங்க பெர்மனன்ட்லி டெலீட் அப்படி கொடுத்துருங்க. delete ஆப்ஜெக்ட். இப்ப ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் யூ கேன் கெட் யுவர் ஆப்ஜெக்ட். அப்ப வெர்ஷனிங்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சிடென்டலா ஒரு ஆப்ஜெக்ட டெலீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சிடென்டா டெலீட் பண்ணும்போது ரெக்கவர் பண்ணிக்கலாம். மோர் லைக் ரீசைக்கிள் பின் இருக்கும்ல அந்த மாதிரி. ஓகே. இப்போ எனக்கு இல்ல இந்த ஆப்ஜெக்ட் தேவையே இல்ல. இப்போ முன்னாடி வெர்ஷனிங் என்ன இருந்துச்சு? நான் ஷோ வெர்ஷனிங் ஆஃப்ல வச்சிருந்தேன். இப்போ நீங்க ஷோ வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டு இது எனக்கு கண்டிப்பா தேவையே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வேண்டாம். அப்ப டெலீட் பண்ணுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரிவர்சபிள் கிடையாது. ஒன்ஸ் பர்மனன்ட்லி டெலீட் கொடுத்தீங்கன்னா அது அவ்வளவுதான், ரெக்கவர் பண்ணவே முடியாது.
திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்டல் delete. இது இன்டென்ஷனலா delete பண்றோம். இப்ப பாருங்க, ஷோ பண்ணுதா அந்த ஃபைல்? இல்லண்ணா. அப்ப ஆமா, அப்ப இந்த இடத்துல delete marker இருக்குல்ல, நம்ம delete marker, அதாவது இந்த வெர்ஷனிங் வந்து நம்ம வச்சிருக்கோம், இந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்ப ஆக்சுவலா இந்த ஃபைலை delete பண்ணிட்டேன்னு வைங்களேன், அப்ப என்ன நடக்கும்னா இந்த ஃபைல் மேல delete marker ஒன்று உட்காந்துரும். வேணும்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கண்டிப்பா தேவையில்லை, இந்த ஃபைலே வேண்டாம் அப்படின்னா இதை நீங்க என்ன பண்ணும், ஆன் பண்ணிட்டு எந்த ஃபைல் வேணாமோ அதை செலக்ட் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? கிளியரா இது? ஓகே, கிளியர் சார். சரி, ஓகே. இப்ப இந்த ஃபைல் இருக்குல்ல, இது நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். உள்ள போகும்போது இங்க மேல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் URL இருக்கும், இருக்கா? இது செலக்ட், இதுக்கு தான் இங்க பாருங்க பக்கெட் நேம் இருக்கும், AWS பக்கெட் 2025, இதுதான் பக்கெட் நேம். ஆப்ஜெக்ட் URL பேஸ்ட் என்டர். என்ன சொல்றாங்க, அந்த ஆப்ஜெக்ட பார்க்கிறதுக்கு பெர்மிஷன் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எப்படி எனேபிள் பண்றது? இது ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு பக்கத்துல இங்க என்ன இருக்குன்னா பர்மிஷன்ஸ். ஓகே, இப்ப பெர்மிஷன்ல ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த இடத்துல நமக்கு. இப்ப இதுல போயிட்டு எடிட் ஆப்ஷனே நமக்கு இருக்காது பாருங்க. இது என்னன்னா, இது ஒரு பப்ளிக் URL ஒண்ணு ஜெனரேட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம இங்க எவ்ரிஒன் இந்த பப்ளிக் ரீட் கொடுக்கணும். ரீடு கொடுத்தாதான் இங்க நமக்கு ஓபன் ஆகும். இது எப்படி பண்றது? இப்ப நான் go to the bucket, அதுல இங்க பெர்மிஷன் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்துல என்ன இருக்குங்க, பெர்மிஷன் இருக்கு. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ், அது கீழே பக்கெட் பாலிசி அப்படின்னு இருக்கு. அங்க ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு இருக்கு, ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். அப்ப நம்ம எங்க மாடிஃபை பண்ணோம், இந்த இடத்துல மாடிஃபை பண்ணோம். அப்ப அது மாடிஃபை பண்றதுக்கு இங்க என்ன சொல்றாங்க, the bucket owner enforce apply to object ownership. இப்ப இங்க மாடிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடிட் ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்ல எடிட் பண்ணணும். எடிட் ACL enable. ஓகே, தேவைப்பட்டா மத்தவங்க ஆக்சஸ் பண்ணலாம் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கம்பெனில மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் யூசர் இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்பெசிபிக் அக்கௌண்ட்ல, தயா அக்கௌண்ட்ல யாரெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் பார்க்கலாம், ஜனா வந்து உள்ள வந்து பார்க்கலாம், பக்கெட்ட பழனி வந்து பார்க்கலாம், அந்த ஆப்ஜெக்ட பார்க்கலாம். அதான் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். யாரெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்களோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஐ அக்னாலேஜ். ஓகே, கீழே போயிட்டு சேவ் சேஞ்சஸ் கம்ப்ளீட். இப்ப கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அந்த எடிட் பட்டன் ஃபர்ஸ்ட் கிரே அவுட் ஆயிருந்துச்சுல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். இப்ப எடிட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எவ்ரிஒன் இன் தி பப்ளிக் லிஸ்ட் ரீட் கொடுத்துட்டு ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது அக்கௌண்ட் கொடுக்கணும்னா இங்க பாருங்க ஆட் கேரண்டி, அக்கௌண்ட் நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு கேரண்டி கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப இந்த இடத்த நான் இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணனா ஸ்டில் எனக்கு வரல இங்க. அப்ப இது வந்து நான் என்னன்னா பர்மிஷனை பக்கெட் லெவல்லயும் செட் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க, இத பக்கெட் லெவல்லயும் செட் பண்ணோம். அதே சமயத்துல அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த லெவல்லயும் போய் செட் பண்ணணுங்க. ஸோ பக்கெட் பாலிசி, ஆப்ஜெக்ட் லெவல் பாலிசி நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பண்ணது இங்க பர்மிஷன் இருக்குல்ல, இந்த பக்கெட் லெவல்லையும் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் லெவல்லையும் பண்ண முடியும். இதனாலதான் அது வந்து ரொம்ப செக்யூரா இருக்கு. இங்க பாருங்க,
இப்போ ஆப்ஜெக்ட் லெவல்ல இங்க என்ன இருக்கு? எவ்ரிஒன் இன் தி பப்ளிக் ஸ்டில் என்ன பெர்மிஷன் இருக்கு? பக்கெட் ஓனர் மட்டும் தான் ரீட் அண்ட் ரைட் இருக்கு. ஆனா பப்ளிக் ரீட் அண்ட் ரைட் கிடையாது. இப்போ இங்க போயிட்டு எடிட் ரீட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சேவ் அண்ட் சேஞ்சஸ். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்ட பார்க்க முடியும். வெயிட் a minute. So copy object URL list. இது வந்துச்சு பாருங்க. ஸோ எனக்கு அப்டேட் ஆயிட்டு அந்த URL வந்துச்சு. ஹாய் வெல்கம் டு S3 கிளாஸ். ஓகே, இப்ப எப்படி நான் இதை வர வச்சேன்? முதல்ல நான் போயிட்டு பக்கெட் லெவலில் இருக்க பெர்மிஷனை அப்டேட் பண்ணேன். அடுத்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் லெவலில் இருக்க பெர்மிஷனை போயிட்டு அப்டேட் பண்ணேன். சில சமயங்கள்ல நம்ம கிளைண்ட் கேட்பான், எனக்கு அக்கௌண்ட் ஆக்சஸ்லாம் தேவையில்ல, எனக்கு என்ன பண்ணு, எனக்கு அந்த பக்கெட்டை பார்க்கணும், எனக்கு அந்த URL இருக்குல்ல அதை மட்டும் அனுப்புன்னு கேட்பான். அப்ப இதை காப்பி பண்ணி நம்ம சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹாய் வெல்கம் டு S3 கிளாஸ். இதான் அந்த ஆப்ஜெக்ட். கிளியர் தானே இது? ஓகே, இப்போ வெர்ஷனிங்க்கு வரலாம். நான் ஆப்ஜெக்டை பார்த்துட்டேன், வெர்ஷனிங் வரலாம். Now what I'm going to do here is, இப்போ இந்த ஃபைல் இருக்குல்ல, நான் லோக்கலா மாடிஃபை பண்றேன். ஹாய் வெல்கம் டு S3 கிளாஸ் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை மாத்துறேன். ஹாய் குட் மார்னிங், this is our AWS cloud class. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு இந்த ஃபைல்ல, file.txt-ல? ஹாய் வெல்கம் S3 கிளாஸ். இப்போ என்ன இருக்கு? ஹாய் குட் மார்னிங், திஸ் இஸ் அவர் AWS கிளாஸ். அப்ப முன்னாடி இருந்தது பாத்தீங்களா அந்த ஃபைல், அது வெர்ஷன் 1. இப்போ என்ன பண்ணிட்டேன், அதுல சில லைனை ரிமூவ் பண்ணி புது லைன் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இந்த ஃபைல் என்னது? வெர்ஷன் 2. அவ்வளவுதான். இப்ப நம்ம லோக்கல்ல, இப்ப நம்ம சிஸ்டம் இங்க இருக்குல்ல, இதுல நம்ம அதை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. வெர்ஷன் 1 வெர்ஷன் 2. இஸ் இட் பாசிபிள்? இப்ப இந்த ஃபைலை ரிவர்ஸ் பண்ண முடியுமா என்னால? மாடிஃபை பண்ணி சேவ் பண்ண முடியாது. ஆனா இதுல நான் இப்ப டிராக் அண்ட் டிராப் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு அப்லோட். இப்ப நீங்க பெர்மிஷன் பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ப்ரொவைட். இங்க இருக்கு பாருங்க, பப்ளிக் ஆக்சஸா பிரைவேட் ஆக்சஸா, இங்கே நீங்க ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே, ஐ கேரண்டி. இப்ப நான் அப்லோட் பண்றது சேம் ஃபைல், அப்லோட் ஆயிடுச்சா? இப்ப எத்தனை ஃபைல் இருக்கு நம்ம பக்கெட்ல? எத்தனை ஃபைல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்? ஒரு ஃபைல். அதை எத்தனை வாட்டி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே ஃபைல? 2 வாட்டி அப்லோட் பண்ணிருக்கேன் சார். அப்ப மொத்தம் எத்தனை வெர்ஷன் இருக்கும்? 2 வெர்ஷன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் எப்போ அப்லோட் பண்ணேன்? ஜனவரி 7, 2025. டைம் இருக்கு 7:22க்கு. ரெண்டாவது ஃபைல் எப்போ அப்லோட் பண்ணேன்? அதே ஜனவரி 7, 2025. இதுதாங்க ட்ராக்கிங். அப்ப புதுசா எப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க, யார் அப்டேட் பண்ணிருக்காங்க, ஓகே, என்ன சைஸ், இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். திஸ் இஸ் த வெர்ஷன். இதுல எது புது ஃபைல், எது பழைய ஃபைல்? இதுல 733 இருக்கு பழைய ஃபைல் சார். பழைய ஃபைல். இது கீழ இருக்கிறது புது ஃபைல். 733ன்றது பழைய ஃபைலா? புது ஃபைல். சாரி சார். அதான் சார் புது ஃபைல். 722 தான் பழைய ஃபைல். பழைய ஃபைல். சரி, இப்ப இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்க முடியும் சொல்லுங்க? இன்கேஸ் நான் லேட்டஸ்டா பண்ண இந்த ஃபைல் இருக்குல்ல, இது எதனா பிரச்சனை இஷ்யூ அப்படின்னு வைங்களேன், நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ரோல் பேக் பண்ணிக்கலாம். பழைய ஃபைலே நான் போய் எடுத்துக்கலாம் எப்போ வேணும்னாலும். இதான் வெர்ஷனிங்ல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். இது வந்து ஈவன் டெவாப்ஸ்ல கிட்னு ஒரு டூல் இருக்கும், அதுல இருந்து காப்பி பண்ண ஒரு ஃபீச்சர் தான் வெர்ஷனிங்.
கிளியர்? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அதனால இதுக்கு நான் டைம் எடுத்து எடுக்கிறேன். சரியா? இல்ல சும்மா வெர்ஷனிங் ஒண்ணும் இல்லங்க. ஃபைல் இப்போ ஒண்ணு அப்லோட் பண்ணீங்களா? அப்புறம் அப்லோட் பண்ணீங்களா? 2மே இருக்கும். அவ்வளவுதான். நீங்க எத்தனை வாட்டி அந்த ஃபைல் அப்லோட் பண்றீங்களோ அத்தனை வெர்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போறேன். உள்ள போயிட்டு வியூ இங்க இருக்கு பாருங்க. URL இருக்கா? இங்க ஆப்ஜெக்ட் URL சொல்லுவாங்க இது பேரு. இந்த ஆப்ஜெக்ட் URL ஜஸ்ட் காப்பி, இங்க வந்து பேஸ்ட், என்டர். ஹாய், குட் மார்னிங், திஸ் இஸ் அவர் S3 கிளாஸ். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? வெல்கம் டு S3 கிளாஸ் அப்படி இருந்துச்சுல. இப்ப அதுவும் மாறி போச்சு பாருங்க. இப்ப நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ட போயிட்டு வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிட்டு, இதான வந்து நமக்கான வெர்ஷன் 1 அத செலக்ட் பண்ணா மட்டும் தான் யூ கேன் கெட் அ ஜெனரிக் URL. இங்க பாருங்க. ஹாய், இது பழைய ஃபைல், இது புது ஃபைல். ரெண்டுமே எங்க இருக்கு? ஒரு பக்கெட் குள்ள தான் இருக்கு. நீங்க பழைய வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஷோ வெர்ஷன் இத கொடுத்தா தான் பார்க்க முடியும். இல்ல லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நமக்கு காட்டும். கிளியருங்களா? இது எஸ் சார். எஸ்ண்ணா. டவுட்ஸ்? கிளியர் சார். டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? இல்லண்ணா. நோ சார். ஓகே சார். சரி, ஓகே. நம்ம இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணலாம்? ஒரு ரீகேப் செஷன் மாதிரி வைப்போம். ஒரு இன்டர்வியூ மாதிரி. ஒரு 2 டாபிக் நான் கவர் பண்ணிடுவேன்ல. EC2 அண்ட் S3. ரெண்டுத்துலயுமே ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இப்ப நான் கீழே போறேன். ஏன்னா இந்த கிளாஸ்ன்றது வெறும் உங்களுக்கு நான் கிளவுட் சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்ல. உங்களை நான் கூடவே என்ன பண்றேன்? இன்டர்வியூக்கு நான் ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்காகவும் நான் தான் என்ன பண்றேன்? இந்த கிளாஸ் எடுக்கும் போதே இன்டர்வியூக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா இது டெடிகேட்டடா உங்களுக்காக எடுக்கிற செஷன் இது. அவ்வளவுதான். வேற யாருமே இல்ல பாருங்க. டன். கீழே போறேன். பக்கெட் வெர்ஷனிங் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டேட்டா ஹைடிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இவன் சில மெக்கானிசமும் வச்சிருக்கான். SSC அல்காரிதம், KMS அல்காரிதம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கான். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம யாராச்சும் உள்ள ஹேக் பண்ணி வந்தாலுமே நம்ம டேட்டா எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா வைக்க முடியும். அதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் என்கிரிப்ஷன். ஸோ கேட்பான் இன்டர்வியூல, எப்படி நீங்க செக்யூரிட்டி எனேபிள் பண்ணுவீங்க? ஸோ we can do that via like SSC, which is server side encryption, which is a default encryption method available with the AWS. So we can enable that, and also we can have KMS encryption. So we can generate a KMS key. Using that key, we can encrypt our objects. அவ்வளவுதான். நீ எப்படி செக்யூர் பண்ணுவ? உங்ககிட்ட ஒரு 1,000 கோல்டு கொடுக்குறேன். அந்த கோல்டு என்ன பண்ணுவ? என் வீட்டுல ஒரு வால்ட் இருக்கு, அதுக்குள்ள கோல்டை வச்சுட்டு நான் பூட்டு போட்டுருவேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் நான் ஆப்ஜெக்டை வச்சுட்டு SSC வச்சு நான் என்ன பண்ணுவேன்? என்கிரிப்ட் பண்ணிடுவேன். ரொம்ப சிம்பிள். நீ என்ன பண்ணுவ? கிளவுட் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கொஸ்டின் தான். நீ என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். ஓகே, திஸ் இஸ் த என்கிரிப்ஷன். இதை பத்தி நம்ம லேட்டராகவும் பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, ஏற்கப்பட்டது இருக்கு. கீழே வர இன்டெலிஜென்ட் டயரிங் ஆர் இன்டெலிஜென்ட் ஆர்கைவ் அப்படின்னு இருக்கு. அது என்னது இன்டெலிஜென்ட் டயரிங்? நேத்து ஸ்டோரேஜ் கிளாஸ் பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஞாபகம் இருக்கு, கரெக்டா? இப்ப அதுல ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இருக்குல்ல. ஸ்டாண்டர்ட்ல நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன்னு வைங்களேன், ஒரு 1 GB வைக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன காஸ்ட் வரும்னா 10 ரூபா வரும். இதே அந்த ஸ்டாண்டர்ட் IA கிளாஸ் இருக்குல்ல, 2வது கிளாஸ், அதுல எவ்வளவு வரும்னா வெறும் 5 ரூபா வரும். அப்ப எதுல வச்சா நமக்கு லாபம்? ஸ்டாண்டர்ட்ல வச்சா லாபமா இல்ல ஸ்டாண்டர்ட் IAல வச்சா லாபமா? ஸ்டாண்டர்ட் ஐ. அதுல வச்சா 5 ரூபாய். ஆனா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப நினைச்சாலும் டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியாது. டெலீட்லாம் ஆகாது. ஸ்டாண்டர்ட் IAல டெலீட்லாம் ஆகாது. நம்ம வந்து ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. டெய்லி பார்க்க முடியாது. ஆமா, அதாவது பார்க்கலாம், டேக்ஸ் டைம். இப்ப என் கிளைண்ட் ஓகேவா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டேட்டா வச்சிருக்கான். ரொம்ப சிம்பிள், 10 டேட்டா வச்சிருக்கான். இப்ப எனக்கு என்னன்னா, அவன் எதை ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு 10 ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த 10ல
எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற அந்த ஐடியா கிளாரிட்டி எனக்கு இல்ல. நான் அதனால என்ன பண்றேன், அந்த 10யுமே நான் என்ன பண்றேன், ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல போட்டு வச்சேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா பில்லு ஏறிடும். கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். எஸ் சார், அப்ப கரெக்ட். AWS என்ன பண்ணிட்டான்னா, இதுக்குன்ட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்தான். ஓகே, இந்த மாதிரியும் சில பேர் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா, அவன் கிளையன்ட் எந்த ஆப்ஜெக்ட்ட ஆக்சஸ் பண்றானே தெரியல. நம்ம தான் செட் பண்ணி தரணும் அக்கவுண்ட்ட, நமக்கே தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இன்டெலிஜென்ட் டயரிங் இருக்குல்ல, இத வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, எனேபிள் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்ட நான் இதுல ஆட் பண்ணிருவேன். அப்ப இது என்ன பண்ணும்னா, என் கிளையன்ட் எத பார்க்கறான்னு பார்க்கும். எந்த ஆப்ஜெக்ட்ட அடிக்கடிக்கு பார்க்கறான்னு பார்க்கும். அதெல்லாம் எங்க மூவ் பண்ணி விட்டுரும்? ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மூவ் பண்ணி விட்டுரும். எந்த ஆப்ஜெக்ட் அவன் அடிக்கடிக்கு பார்க்கலையோ, அத என்ன பண்றோம்? ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு புஷ் பண்ணி விட்டுரும். இது நமக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சர்வீஸ். அதனால இன்டெலிஜென்ட். ஓகே, இன்டெலிஜென்ட் டயரிங் அப்படின்னு சொல்றோம். இது ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பண்ணும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட்ட ஸ்டாண்டர்ட் காஸ்ட்க்கு புஷ் பண்ணி விட்டுரும். ஸ்டாண்டர்ட் ஐஏக்கு புஷ் பண்ணி விட்டுரும். இது தட் இஸ் இன்டெலிஜென்ட் டயரிங். இது பாருங்க, டயரிங் ஸ்டோரேஜ் கிளாஸ் டயர் டவுன் அந்த மாதிரி பண்ணும். இது ஆப்ஜெக்ட்ட பண்ணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீச்சர் தான். நம்ம பண்ண வேண்டிய வேலையை அந்த செக்ரிகேஷன் இருக்குல்ல, அத இதுவே பண்ணிக்கும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து இருக்கிறது சர்வீஸ் சர்வர் ஆக்சஸ் லாகிங் அப்படின்னு இருக்கு. AWS கிளவுட் ட்ரையல் இருக்கு. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இப்ப தயானந்தன் இருக்கார்ல, தயானந்தனுக்கு ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா AWSல S3 பாத்துக்கிறதுக்காக மட்டும் ஒரு ரோல் கொடுத்துட்டேன். தயா, உன்னோட ஒர்க் என்னன்னா S3 தான் நீ ஃபுல்லா பாத்துக்கணும் தயா அப்படின்னு நான் ஒரு ரோல் கொடுத்துட்டேன். இப்ப தயா வந்து என்ன பண்றாருன்னா, சரி நம்ம வந்து பில் அதிகமா வருது, எதுக்கு தேவையில்லாத ஒரு 50 பக்கெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 பக்கெட்டை டெலீட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு தயா என்ன பண்றான், 10 பக்கெட்டை டெலீட் பண்ணி விட்டான். டெலீட் பண்ணி விட்டோன்னே அப்பதான் ஒரு கிளைண்ட் வந்து என்ன கேட்கறான், அவன் டெலீட் பண்ணதுல ஒரு 4 பக்கெட் எனக்கு தேவைப்படுது, அதுல டேட்டா இருக்கு அப்படின்னு கேட்கறான். ஓகே, தயா இப்ப என்ன பண்றான்னா, ஐயோ இப்பதான் நான் டெலீட் பண்ண உடனே வந்து நம்ம கிட்ட கேட்கறானே, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் என்ன சொல்றான் தயா, சரி நம்ம வாயை திறந்து நம்ம டெலீட் பண்ணணும்னு சொன்னாதானே பிரச்சனை, நம்ம பாட்டு கம்முன்னு இருப்போம் அப்படின்னு தயா யோசிக்கிறான். இந்த இடத்துல தயா மாட்டுவானா மாட்ட மாட்டானா சொல்லுங்க? கதை புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். மாட்டுவான் சார். இப்ப நான் எப்படி மாட்டுவீங்க தயா? அந்த ஷோ வெர்ஷன் நீ அந்த கொடுத்து டெலீட் பண்ணாம அதெல்லாம் இல்லப்பா, நான் என்ன சொல்றேன், ஆப்ஜெக்ட் கிடையாது, பக்கெட்டே டெலீட் பண்ணிட்டேன். நீ ஓகே ஓகே ஒரு 50 பக்கெட் இருக்கு கிளைண்ட்டுக்கு. தயா என்ன திங்க் பண்றான், தேவையில்லாம பக்கெட் இருக்கே, நிறைய பக்கெட் இருக்கே, நம்ம ஒரு 10 பக்கெட்டை டெலீட் பண்ணா என்ன? அவன் நேரம் என்னமோ அந்த பக்கெட்டை வந்து இப்ப கிளைண்ட் வந்து கேக்குறான், நீ எங்க அந்த பக்கெட் எனக்கு ஆக்சஸ் ஆகல, என்ன காரணம் செக் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். தயா என் கூட ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கானுங்க, நான் கம்முன்னு இருந்தேன்னா சரி அவனுங்க பண்ணான்னு நினைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி கம்முன்னு இருக்கான். இந்த இடத்துல அவன் மாட்டுவானா மாட்ட மாட்டானா? எஸ் சார், அந்த லாக் டீடைல்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். அப்ப நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிக்குமே ஒரு ரெக்கார்ட் இருக்கும். தயாக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அவனுக்கு ஒரு யூசர் ஐடின்னு ஒண்ணு இருக்கும். அவன் என்னென்ன ஆக்ஷன்ஸ்னா என்னது, டெலீட் பண்றது, கிரியேட் பண்றது, மாடிஃபை பண்றது, இது ஆக்ஷன்ஸ். வேலை என்ன வேலை பண்ண முடியும்? பக்கெட்டை கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ண போறான், டெலீட் பண்ணா டெலீட் பண்ண போறான். அப்ப அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப ஈஸியா ஒர்க் பண்ணிட முடியாது. நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இது சர்வர் ஆக்சஸ் லாகிங்னா உங்க ஆப்ஜெக்ட யாரெல்லாம், அதாவது அந்த பக்கெட்டை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்க்கும், அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். தட் இஸ் த இங்க ஆக்சஸ் டு யுவர் பக்கெட் லாக் ரிக்வெஸ்ட்.
ஃபார் ஆக்சஸ் யுவர் பக்கெட். என் பக்கெட்டை யாரெல்லாம் பார்க்க வராங்களோ அந்த ரிக்வெஸ்ட் எல்லாமே சர்வர் ஆக்சஸ் லாகிங் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ பக்கெட்டை கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, ஆப்ஜெக்ட் லெவல்ல அப்லோட் பண்றது, அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே இங்க கிளவுட் ட்ரையல்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். டெடிகேட்டா இதுக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. சரியா? அப்ப ஆப்ஜெக்ட் லெவல் கால், ஏபிஐ ஆப்ரேஷன்ஸ். ஏபிஐ ஆப்ரேஷன்ஸ்னா என்ன இருக்கும்? ரொம்ப சிம்பிள். இப்ப அந்த ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணல, அப்லோட் பண்ணதை நான் கேட்கறேன் பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் கேட்கறேன்ல, தட்ஸ் ஏபிஐ ஆப்ரேஷன்ஸ். அது எல்லாமே அப்புறம் வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, அது எல்லாமே நம்ம இங்க ரெக்கார்ட் ஆயிக்கும். கிளியருங்களா? இது யாரு உள்ள வராங்க, யாரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா இது ஆப்ஜெக்டை டெலீட் பண்றது, அப்லோட் பண்றது, மாடிஃபை பண்றது, இது எல்லாமே கிளவுட் ட்ரையல்ல வந்துடும். கிளியரா இது? எஸ் சார். கிளியர் சார். ஓகே, டன். ஏன்னா நீங்க லாகிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் a ரெக்கார்ட். அதுக்கு அடுத்து ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன். ஒரு பக்கெட்டை டெலீட் பண்ணாலோ இல்ல ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ணாலோ நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு எஸ்என்எஸ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. நம்ம அதில் நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு அடுத்து ஈவென்ட் பிரிட்ஜ். இந்த ஈவென்ட் பிரிட்ஜை நம்ம லேட்டரா லாம்டா ஒரு சர்வீஸ் இருக்கும், அது கூட இந்த ஈவென்ட் பிரிட்ஜை வச்சு பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னு வைங்களேன், இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் நான் அப்லோட் பண்றேன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அதை கொஞ்சம் ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி மாடிஃபை பண்ணி அதுக்குன்னு கோடெல்லாம் லாம்டால இருக்கும். நான் அதை எடுக்கும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஈவென்ட் பிரிட்ஜ் ஒரு ஆக்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணும். இது அவ்வளவுதான். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன்ற இந்த ஃபீச்சர் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றோம்ல, அதை ஃபாஸ்ட் ஆக்கி கொடுக்கும். இப்போ எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணி அப்லோட் பண்றேன்னு வைங்களேன், லண்டனுக்கு, லண்டன் இங்க இருந்து தூரம். அப்போ எனக்கு அப்லோட் ஆகுற டைம் என்ன ஆகும்? ரொம்ப லேட் ஆகும். அப்போ நான் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவன் என்ன பண்ணுவானா, எனக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஹைதராபாத் இருக்கு, மும்பை இருக்கு. டேட்டா சென்டர்ல நான் சொல்றேன், இங்க இருக்குல்ல இதுல. அப்ப இவன் என்ன பண்ணுவானா, எனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டேட்டா சென்டர்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிடுவான். அங்க இருந்து லண்டனுக்கு அவனே மாத்தி கொடுத்துருவான் வேகமா. அதான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன். ஒன்றும் கிடையாது. ஓகே, ஃபாஸ்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபர், அதுக்கு யூஸ் பண்றது தான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன். ஆப்ஜெக்ட் லாக் பத்தி நேற்று சொல்லியிருந்தேன். அப்ப ரெக்வெஸ்டர்ஸ் என்னது? ஆக்சஸ் காஸ்ட். நம்ம பக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்குன்ட்டு பே ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கௌண்ட் டிடெக்ட் ஆயிடும். தட் இஸ் த ரெக்வெஸ்டர்ஸ் பே. தென் கமிங் டு த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங். இது ஒரு முக்கியமான ஃபீச்சர். அப்ளிகேஷன்ல எத்தனை டைப் இருக்கு? ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், அப்புறம் டைனமிக் அப்ளிகேஷன். இப்ப நம்ம ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். இப்ப இதுக்காக நம்ம ஒரு EC2 சர்வர்லாம் வைக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷனை S3லயே ரன் பண்ணலாம். நான் அகைன் சொல்றேன், S3ன்றது என்னது? இட்ஸ் அ ஸ்டோரேஜ் சர்வர். இதுவும் சர்வர் தான், ஆனா இதோட பர்பஸ் என்னது? ஸ்டோரேஜ் தான். பட் AWS என்ன சொல்றான்னா, ஓகே நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் இருக்கா, நீங்க S3லயே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். we can run it in the S3 itself. ஓகே, அப்ப அதை எப்படி ரன் பண்ண முடியும்? அப்ப இங்க எடிட் இருக்கா, ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் எடிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்க என்ன பண்ணுங்க, enable கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும் பாருங்க, இது எங்கேயோ பார்த்துருக்கோம் நம்ம. index.html எங்க பார்த்தோம்? இது லினக்ஸ் ஆப் ஹோஸ்டிங்ல பார்த்திருப்போம். index.html இதுதான் அப்ளிகேஷனே. கொடுத்துட்டு வேற எதுவுமே மாத்தாம கீழே போயிட்டு சேவ் சேஞ்சஸ். ஓகே, இப்ப எனக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு URL வந்திருக்கும் பாருங்க, வந்திருக்கா?
வெப்சைட் எண்ட் பாயிண்ட்ன்ட்டு. நம்ம சர்வருக்கு ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பக்கெட்டுக்கு என்னன்னா எண்ட் பாயிண்ட். இது அப்படியே காப்பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா நமக்கு 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இப்போ நான் ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றேன். ஐ அப்லோட் மை ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, நம்ம எடுத்த அப்ளிகேஷன், ஸோ இங்க அப்லோடுன்னு இருக்கு. இது அப்ளிகேஷனுங்க. ஓகே, இதுல இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? இது கூட இருக்கிற எல்லா ஃபைல், அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபைல்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அது கூட இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று சேர அப்லோட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு டிராக் அண்ட் ட்ராப், அவ்வளோ. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இங்க வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ கீழே போயிட்டு பர்மிஷன் இருக்கா, அந்த பெர்மிஷன்ல கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது கொடுத்துட்டு நம்ம வந்து போஸ்ட் அப் பண்ணணும்னா இங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்லோட். இப்போ என்னோட அப்ளிகேஷன் என்ன பண்ணிருக்கேன், S3ல அப்லோட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், EC2ல ஹோஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனா EC2ன்றது ஒரு பெரிய சர்வர். அதை நம்ம இந்த மாதிரி சிம்பிள் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம், S3ல நம்ம ஹோஸ்ட் பண்றது வழியா we can save some cost. Is that clear, people? Yes, sir. Yes, sir. Clear. நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்க பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியல் டைம்ல இது கண்டிப்பா பண்ணுவோம். இது நீங்க ஒரு விஷயமாவே சொல்லலாம், நான் S3ல ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன், இங்க எடிட் கொடுத்து அங்க எனேபிள் பண்ணிட்டு அப்ளிகேஷனோட ஆப்ஜெக்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிடணும் பக்கெட்டுக்குள்ளார. எல்லாம் இங்க வந்துச்சு பாருங்க, வந்துச்சா? ஓகே, இதை தாண்டி இருக்கிறது பர்மிஷன். நான் அகைன் சொன்னதுதான். ஓகே, பக்கெட் லெவல் பாலிசி இருக்கு, ஆப்ஜெக்ட் லெவல் பாலிசி இருக்கு, நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி வச்சிருப்போம். பட் ரியல் டைம்ல பார்க்கும்போது இது பிரைவேட்டா தான் இருக்கும். எப்ப தேவையோ அப்ப மட்டும் தான் மாடிஃபை பண்ணுவோம் இந்த ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்பை. ஸோ தென் நான் கீழே வரேன். மெட்ரிக்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பக்கெட் இருக்கு, அதுல எவ்வளவு டேட்டா இருக்கு, அதெல்லாமே இங்க ஒரு சார்ட்டா வரும். அவ்வளவுதான், ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வரும். மேனேஜ்மெண்ட். இப்போ இது மேனேஜ்மெண்ட்ல இந்த லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, இது முக்கியம். நான் எதெல்லாம் காப்பி பண்ணி போடுறேனோ அதெல்லாமே வந்து என்ன கேட்ட கேள்விகள் இன்டர்வியூல. பாருங்க, இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கேன், வெர்ஷன் போட்டேனா, அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் போட்டிருக்கேனா, இப்ப லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் போட்டிருக்கேன். முதல்ல லைஃப் சைக்கிள்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்போ ஒரு ஹியூமனோட லைஃப் சைக்கிள் என்னது, அவன் குழந்தையா இருக்கான், 65 சிறுவனா மாறுறான், அங்க இருந்து 18 வயசு வந்தோடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான், teenager. ஒரு 30 வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணிடுறான், லவ் பண்ணது ஒண்ணு கல்யாணம் பண்ணது ஒண்ணு பண்றான். ஓகேவா? அதுக்கடுத்து குழந்தைகள் வராங்க, அப்புறம் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறான், குழந்தைங்க மிஸ் ஆகுறாங்க, கல்யாணம் பண்றான், ஒரு 50-60 வயசு ஆனு சரி போய் வேற எங்கேயா சுத்தி பார்க்கலாம். இது ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப காமனா இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நம்ம ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு லைஃப் சைக்கிள்
செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது என்னன்னா ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம், டைம் டியூரேஷன். ஓகே, எனக்கு டோட்டலா இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றேன்னு வைங்களேன், எனக்கு அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும், எனக்கு லைஃப் லாங் வேணுமா இல்ல எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும். பொதுவா நாங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே, லாக் டேட்டான்னு இருக்கும். எல்லா அப்ளிகேஷனுக்குமே லாக் டேட்டா ஜென்ரேட் ஆகும் கண்டிப்பா. நீங்க எந்த அப்ளிகேஷன் எடுத்தீங்கனாலுமே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் லாக் நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இந்த லோன் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த லோன் அப்ளிகேஷனை எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்ற அந்த டேட்டா இருக்குல்ல, அது எல்லாமே எங்க இருந்து எடுப்பாங்கன்னா இந்த லாக் டேட்டால இருந்து எடுப்பாங்க. அதுல இன்னும் ஃபர்தரா சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். சென்னையில எத்தனை பேர் பார்த்தாங்க, மதுரையில எத்தனை பேர் பார்த்தாங்க, திருச்சியில எத்தனை பேர் பார்த்தாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் எடுக்கலாம் அதுல. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். வயசு, ஏஜ், இந்த வயசு எத்தனை பேர் பார்த்தாங்க, இந்த வயசு எத்தனை பேர் பார்த்தாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க இந்த லாக்ல. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்ப இந்த மாதிரி லாக் கம்பெனிக்கு முக்கியமா இல்லையா சொல்லுங்க? முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் லாக் டேட்டா ரொம்ப 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 முக்கியம். திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் பிசினஸ் டிசிஷன். நம்ம பிசினஸ் எப்படி கொண்டு போனோம் இன்னும் ஃபர்தரா, இல்ல வேற என்னெல்லாம் பண்ணோம், அதுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்குன்ட்டு ஒரு பீரியட் இருக்கும், லாக் டேட்டா பீரியட். என் கிளைண்ட் என்ன சொல்லுவான், 180 days வரைக்கும் எனக்கு லாக் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். எத்தனை நாள்? 180 நாள் வரைக்கும் எனக்கு லாக் இருக்கணும். இதுலயே அவன் சில கிளாஸ் கொடுத்திருப்பான். எனக்கு முதல் 30 நாள் நான் வந்து ஆக்டிவா என்ன பண்ணுவேன், நான் அடிக்கடி போய் பார்த்துட்டே இருப்பேன், அடிக்கடி போய் பார்ப்பேன் அவங்க டேட்டாவை. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பார்ப்பேன். அடுத்த 30 நாள் அதோட இம்பார்ட்டன்ஸ்ன்றது என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு அடுத்த 60 நாள் அது என்ன ஆகும், இன்னும் கம்மியாகும். ஓகேவா, அந்த தேவைன்றது. தென் ஃபைனலா ஓகே, ஃபைனல் 60 days ரொம்ப ரொம்ப அதோட தேவைன்றது கம்மியாகும். ஏன்னா முதல் 30 நாளே அதை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடுவானுங்க அந்த லாக. அடுத்தடுத்து அது இருந்தா ஓகே அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு அவங்க வந்துருவாங்க. ஃபைனலா என்ன பண்ணலாம், அது அது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஏன்னா இப்ப 30 என்ன வருது, 60 கரெக்டா, 60 அப்ப டோட்டல் பண்ணீங்கன்னா எத்தனை டேஸ் வருது, 180 days வருது. 180 days வருது. இந்த 180 daysக்கு அப்புறம் அவன் வந்து என்கிட்ட இந்த டேட்டாவை கொடுன்னு கேட்டான்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவான், என்கிட்ட அவன் சைன் பண்ண பேப்பர் காட்டுவான். இங்க பாரு, நீ டேட்டாவை 180 நாள் வரைக்கும் தான் வைக்க சொல்லியிருக்க. நானும் என்ன பண்ணிட்டேன், அந்த பீரியடை தாண்டிச்சு நான் டெலீட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாருமே. இப்ப நீ என்கிட்ட கேட்க முடியாது. இப்ப இந்த ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப முதல் 30 daysக்கு அந்த டேட்டா எப்படி இருக்கணும், ஹைலி அவைலபிளா இருக்கணும். கரெக்டா? அப்ப இது எந்த கிளாஸ்ல வைக்கணும் நம்ம சொல்லுங்க? ஸ்டாண்டர்ட்ல வைக்கணும். ஸ்டாண்டர்ட்ல வைக்கணும். அடுத்த 30 daysக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் வேகமா ஆக்சஸ் பண்ணணும். அப்ப ஸ்டாண்டர்ட் ஐஏல வைக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 60 நாளைக்கு கிளேசியர், ஓகேங்களா, இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அது ஒன் டைம் ஆர்கைவ் பண்ணது. அதுக்கடுத்து கிளேசியர் டீப் ஆர்கைவ், இதுல வைக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இப்ப என் பக்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நானே என்ன பண்ணலாம், 30 நாளைக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எஸ்ஏக்கு புஷ் பண்ணலாம். அதுக்கடுத்து 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், கிளேசியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரீவல் மாத்தலாம். இந்த 60 days ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், டீப் ஆர்கைவ் மாத்தலாம். அப்புறம் டெலீட் பண்ணிடலாம். ஒரு ஆப்ஜெக்ட் தான் இது ஈஸி.
இப்போ என் பக்கெட்ல மொத்தம் ஒரு 500 ஆப்ஜெக்ட் இருக்கு. இது ஈஸியா பண்றது மேனுவலா? நோ சார். அப்ப அதுக்காக வந்த ஒரு இது கஷ்டம். ஆட்டோமேட்டட் சர்வீஸ் தான் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ். அப்ப நான் என்ன பண்ணிடலாம்னா, நான் ரூலை எனேபிள் பண்ணலாம். ஓகே, எனேபிள் பண்ணலாம். என்ன சொல்லலாம்னா, இது மாதிரி ஆப்ஜெக்ட் வந்தா, லாக்ன்ற ஒரு வார்த்தை வந்தாலே, ஃபில்டர் நான் அப்ளை பண்றேன். லாக்ன்ற ஒரு வார்த்தை வந்தாலே நீ என்ன பண்ணும், எனக்கு இந்த லைஃப் சைக்கிளை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, அப்ப என் டேட்டால அந்த ஆப்ஜெக்ட்ல லாக்ன்ற ஒரு வார்த்தை வந்தா இது பேர் என்னது, ஃபில்டர். நம்ம இது எது மேல அப்ளை பண்றோம், ஆப்ஜெக்ட் மேல அப்ளை பண்றோம். அப்போ சோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஆப்ஜெக்ட் ஃபில்டர். லாக்ன்ற ஒரு வார்த்தை வந்தாலே அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே இந்த லைஃப் சைக்கிளை அப்ளை பண்ணிடுது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதான் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லைஃப் சைக்கிள் இருக்கா, லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் டிஃபைன்ஸ் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் தான் என்னது, நம்ம பண்ண வேண்டிய வேலை. யூ வாண்ட் Amazon S3 to take during object lifetime, such as transacting object to another storage class. இங்க பாருங்க, நீ பண்ண வேண்டிய வேலையை Amazon S3 பண்ணும். அப்ப அந்த ஆப்ஜெக்ட டிஃபரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு அனுப்பிட்டு ஆர்கைவ் ஆர் டெலிட்டிங் தெம் ஆஃப்டர் ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம். கிளியரா கொடுத்துருக்கானா இங்க? நீ பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிரு, அத அமேசானே பண்ணோம். என்ன பண்ணோம், ஆப்ஜெக்ட டிரான்சிஸ்டிங் ஆப்ஜெக்ட் டு another ஸ்டோரேஜ் கிளாஸ், ஆர்கைவிங் தெம், ஆர்கைவ்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும், அண்ட் தென் delete பண்ணும் ஆஃப்டர் அ ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம். அந்த டைம்ன்றத யார் செட் பண்ணோம், இந்த டைம் நாம தான் செட் பண்ணோம். நம்ம தான் செட் பண்ணோம். அது எப்படி செட் பண்றது சொல்றேன். கிரியேட் லைஃப் சைக்கிள் இருக்கா, கொடுத்துட்டு ரூல், நான் சும்மா பேர் கொடுக்குறேன், ரூல் 1. இப்போ இந்த இடத்துல சூஸ் அ ரூல் ஸ்கேப், ஸ்கோப், லிமிட் ஸ்கோப் ஆஃப் திஸ் ரூல் யூசிங் ஒன் மோர் ஃபில்டர். ஓகேவா, அதாவது இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா அப்ளை டு ஆல் த ஆப்ஜெக்ட். அப்லோட், அதாவது இந்த பக்கெட்டுக்குள்ள வர எல்லாத்துக்கும் இதை அப்லோட் பண்ணு, இல்ல இந்த மாதிரி லாக்ன்ற வார்த்தை வந்தா மட்டும் இத என்ன பண்ணு, அப்ளை பண்ணு, இந்த ரூல் 1 அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், இல்ல இதுக்கு மட்டும்தான் இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். இப்போ ரூல் இருக்குல்ல, தமிழ்நாடு இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு, என்ன வித்தியாசம் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும்? ஹலோ, தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க, ரூல்ல என்ன வித்தியாசம்? பாண்டிச்சேரியில டாக்ஸ் கம்மி, தமிழ்நாட்டுல டாக்ஸ் அதிகம். ஆனா ரெண்டுமே இந்தியாவில தானே இருக்கு. ஆமா சார். அதே மாதிரிதான் ஒரு பக்கெட்டுக்குள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்தமா ஒரே ரூல், அப்படி இல்லைன்னா லிமிட் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபில்டர் டைப் ப்ரிஃபிக்ஸ் லாக்ன்ற வார்த்தை இருந்தால் அப்ப அப்ளை பண்ணு, அதாவது பேர்ல அப்ளை பண்ணலாம், இல்ல அந்த ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணும்போது டேக் கேட்கும்ல, அந்த டேக்ல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்டோட சைஸ் வச்சு பண்ண முடியும். இப்ப ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணும்போது 1 ஜிபிக்கு மேல இருக்கிற ஃபைலுக்குலாம் இது வந்து அப்ளை பண்ணு, இந்த ரூல் அப்ளை பண்ணு, இல்ல 2 ஜிபிக்கு மேல இருக்கிற ஃபைலுக்குலாம் இதை அப்ளை பண்ணு, அப்படி நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாமே இங்க சொல்ல முடியும். இங்க இருக்கு பாருங்க, மினிமம் சைஸ் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கணும். ஓகே, அப்ப இதுதாங்க ஃபில்டர். நான் சொன்னேன்ல ஃபில்டர், இதுதான் ஃபில்டர். அதுக்கு அடுத்து லைஃப் சைக்கிள் ரூல் ஆக்ஷன்ஸ், டிரான்சாக்ஷன், கரண்ட் வெர்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிட்வீன் த ஸ்டோரேஜ் கிளாஸ். இதான் ஆக்ஷன்ஸ். கொடுத்துட்டு இங்க அக்னாலேஜ் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க காட்டுது பாருங்க, நீ ஸ்டாண்டர்ட் ஐஏல எத்தனை நாள் வைக்கிற,
எல்லாத்துக்குமே மினிமம் டைம்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஐஏ இருக்குல்ல, இதுல நீங்க வைக்கணும்னா கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் எத்தனை நாள் இருக்கணும்? இங்க 30 நாளைக்கு கண்டிப்பா இருக்கணும். 25 நாள் அப்பெல்லாம் வைக்க முடியாது. இங்க இங்க என்ன சொல்றேன் பாருங்க, மினிமம் ஆஃப் 30 days இஸ் ரிக்வயர்ட். மினிமம் 30 days இருக்கணும் ஆட் டிரான்சாக்ஷன். இப்ப அடுத்து நான் என்ன சொல்றேன், எனக்கு இன்ஸ்டன்ட்ல போ, அங்க எத்தனை நாள் இருக்கணும்? 30 நாள் இருக்கணும் ஆட் டிரான்சாக்ஷன். ஸோ கிளேசியர் போயிடு, எனக்கு அங்க இருந்து அங்க எத்தனை நாள் இருக்கணும்? 30 days. ஆனா இங்க என்ன சொல்றான் பாருங்க, Last 19 days. 90 days இருக்கும். 90 days, not less than 90 days. இதுதான். ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணும்போது நம்ம ஸ்டாண்டர்ட்ல அப்லோட் பண்ணுமா, அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டர்ட் ஐஏ இருக்கும், அங்க இருந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள். அப்ப இது எப்படி இன்டர்வியூ நான் சொல்றது? ஸோ by using life cycle feature, we can able to rotate the object across different storage classes so that we can able to reduce the cost considerably. Okay, அப்ப ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். இதுவும் ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ லைஃப் சைக்கிள்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெப்ளிகேஷன் ரூல்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, ரெப்ளிகேஷன்றது நான் ஏற்கனவே 3 ஜோன்ல பேக்கப் எடுத்து வச்சேன்ல, அதுவும் எனக்கு பத்தல. எனக்கு ஒன்றும் வேற ரீஜன் நாட்ட மும்பைல மட்டும் இல்லாம எனக்கு லண்டன்லயும் எனக்கு பேக்கப் ஆகணும். அப்பனா நம்ம ரெப்ளிகேஷன் போகலாம். ஓகே, ஸோ ஹைலி சென்சிட்டிவ் அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதை தாண்டி இங்க இருக்கிறது ஆக்சஸ் பாயிண்ட். இது நம்ம விபிசி கிளாஸ் அப்ப நான் சொல்றேன் ஆக்சஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம S3 பக்கெட்டோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க எனக்கு என்ன பண்ணோம்னா, இந்த S3 பக்கெட்லயுமே யூ ஷுட் பி ஒர்க்கிங் ஆன் திஸ் பர்டிகுலர் ஃபீச்சர். இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்க பண்ணி எனக்கு அப்லோட் பண்ணுங்க. மீன் டைம் நான் என்ன பண்றேன், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நான் அதை ரெடி பண்ணி நான் அனுப்பிச்சு விடுறேன் குரூப்ல. EC2க்கும் S3க்கும் ரெண்டுமே ப்ரோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாமே உட்காந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மட்டும். ஏன்னா நான் கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் வாட் இஸ் S3ன்னு கேட்டானா S3 இஸ் ஸ்டோரேஜ் சர்வீஸ் சொன்னீங்கன்னு வைங்களேன், அப்ப நான் கிளாஸ் எடுத்துக்க அர்த்தம் இல்லை. கரெக்டா? அதனால ஐ நீட் எஃபர்ட் ஃப்ரம் நியூ பீப்புள் ஆல்சோ. Okay, so I end up here. Okay, sir. Stop recording.